பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, அறிமுகம் கனவின் புனித சூசியப்பருடைய அன்பு பக்தர்களை, சூசியப்பர் யூபிலி ஆண்டில் புதன்கிழமை நவநாள் திருப்பலியை பக்தியோடு நிறைவேற்ற நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் நவநாள் சூசியப்பரை நோக்கி ஜெபித்து திருப்பலி கண்டு நற்கருணை உண்கிறவர்களுக்கும் நம்முடைய திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிக்கிற மக்களுக்கும் பரிசுத்த பரிபூர்ண பலன் உண்டு என்று நம்முடைய திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டின் புதன்கிழமைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைய இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த திருப்பலியை லால்குடி ஷீபா நன்றி திருப்பலியாகவும் திருமண வரன் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சோமரசம்பேட்டை பவுல் நன்றி திருப்பலியாகவும் உடல் சுகம் வேண்டியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் கடன் தொல்லை நீங்கவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். திருச்சி அருள்ராஜ் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த திருப்பலியில் மேலும் அறிமுகம் பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் திருத்தலத்தின் கருத்துக்களுக்காகவும் திருத்தலத்திற்கு வருகிற எல்லா பயணிகளுக்கும் இந்த ஜூபிலி ஆண்டில் கனவின் புனித சூசியப்பருடையாக அருள்வார்களும் ஆசிரியரும் வேண்டும் என்பதையும் நினைத்து நாம் உருக்கமாக ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியில் மேலும் இன்றைக்கு பொங்கல் வைத்து சூசியப்பருடையாக அருள்வரத்தை வேண்டி நிற்கிற குடும்பங்களுக்கும் அவருடைய நவநாளில் நம்பிக்கையோடு வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் இறைவனுடைய அருளும் ஆற்றலும் நிறைவாக கிடைக்க உருக்கமாக வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வெள்ளிக்கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பக்கம் 21. மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானுமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவின் புனித சூசியப்பரே, எல்லாவித அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை கலங்கப்படுத்த விரும்பாத நல்வளம் கொண்ட நாயகரே, மரியனையின் கண்ணிமைக்க காவலாய் திகழ்ந்த கற்புள்ள நீதிமலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் இருந்தவுடன் வெளியிலிருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற பக்தர்களையும் எங்கள் பங்கு மக்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லதோ. ஓம் தேவபாதம் தேவியமுள்ள எங்களை ஆசீர்வதியும். தினம் தினம் எமக்காய் பரிந்து பேசி ஏராளமான நன்மைகளை எமக்கு பெற்றுத் தரும் நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனுமான கனவின் புனித சூசியப்பரை நாங்கள் உண்மை நேசித்து வணங்குகிறோம். முந்தைய இறை திருவிழா அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கிறோம். உண்மை போல கடவுளுக்கும் அடையாளருக்கும் எப்போதும் உறுதியும் செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசியப்பரை உண்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறையென்றிலும் பிறரென்றிலும் நிறைந்து வழங்கியவரே, திருச்சபை என்ற உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் இவ்வருத்தலம் வரும் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் உண்மை நம்பிக்கையுடன் தேடி வந்துள்ள உம் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் நீர் பெற்று தருவீராக. நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோரொட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து
எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த வரங்களை பெற்றுத்தாரும். கூட்டி சென்று கனவின் புனிதம் செய்யப்பட எங்கள் வாழ்வில் இறை திட்டம் அறியாமல் இறை திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும் தீமைகளை வெல்லவும் இறைவனம் தேடவும் நோய் பேய் அந்த கால சக்திகளிலிருந்து விடுதலை அடைந்து அன்பு மகிழ்ச்சி விட்டுக் கொடுத்தல் கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளுடைய புனித குணங்களாக வாழவும் எங்களுக்காக இயேசுடன் பரிந்து பேசி அடைந்ததாலும் உம்மோடும் உம் துணைவராகி அன்னைமரியாவோடும் இயேசுவோடும் ஒன்றித்து வாழ அருள் புரியும். இறை திட்டத்தை கனவிலிருந்து நிறைவேற்றிய கனவின் புனித சூசையப்பரை, கனவின் புனித சூசையப்பரின் பக்தர்களின் மன்றாட்டு. எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலுக்கு செவிசாய்த்து நீர் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலிலும் வளர்ந்தீரே. உமக்கு வளர்ப்பு தந்தையாக திகழ கனவின் புனித சூசையப்பரை தேர்வு செய்து அவரை மகிமைப்படுத்தினேர். திருச்சபை என்ற திருக்குடும்பத்திற்கும் அறிமுகம் அருள்தலம் வரும் பக்தர்களுக்கும் பாதுகாவலும் அருளுமாக விளங்கும் கனவின் புனித சூசையப்பரின் மகிமைகளையும் வல்லமையையும் போற்றி புகழ்கின்றோம். இங்கே கூடி வந்துள்ள அனைத்து மத பக்தர்களையும் அவர்களின் மனமார்ந்த நன்றியும் ஏற்றுக்கொண்டு எங்களின் கண்ணீர்மிக்க வேண்டுதல் ஜெபங்களுக்கு செவிசாய் தரலாம். கனவின் புனித சூசையப்பருடையாக இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் கேட்கும் வரத்தை பெற்றுச் செல்ல அருள்தாரும். திருக்குடும்பத்திற்கு அழகான தலைவராகவும் இருக்கவும் கணவன் வழியாக இறைத்திட்டம் அறியவும் புனித சூசையப்பருக்கு அருளினீரே. உமக்கும் மரியன்னைக்கும் ஆபத்தான நேரங்களிலும் சோதனைமிக்க சூழ்நிலைகளிலும் உற்ற துணையாக இருந்து காத்து வழிநடத்த திருமணம் கொண்டீரே. உலக மக்களும் குறிப்பாக இவர்த்த வந்துள்ள நாங்களும் மனமோடு ஒப்பிருப்பாராம் இறை திட்டத்தை அருள் புரியும். நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும், குறிப்பாக சிக்கலான சூழ்நிலைகளில் நாம் மேற்கொள்ளும் எல்லா முடிவுகளிலும் நாம் மேற்கொள்ளும் முடிவானது இறை திட்டமா, இறை திட்டத்துக்கு ஏற்றதாக அறிய தேவைப்படும் இறை ஞானத்திற்காக ஜெபிப்போம். படியிடுவோம். கனவின் புனித சூசையப்பருக்கான மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை விட்டு ரட்சித்த சுதனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, தூய அபத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, தூய மரியாகிய கனவின் புனித சூசையப்பரே, தாவீதின் மகனாகிய கனவின் புனித சூசையப்பரே, திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரே, இறைமகனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரே, கன்னியான மரியாவின் கனிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரே, இறைமகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பரே, பாலன் இயேசுவின் விழிப்புமிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, திருக்குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பரே, நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பரே, கண்ணிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பரே, விவேகமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரே, விசுவாசம் உள்ள கனவின் புனித சூசையப்பரே, பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பரே, ஏழ்மை அன்பு செயல்வரான கனவின் புனித சூசையப்பரே,
கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பரே, உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே, குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரே, கன்னியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, நல்வரன் பெற்றுத்தரும் கனவின் புனித சூசையப்பரே, குடும்பங்களின் தூணான கனவின் புனித சூசையப்பரே, தீராத நோய்களை குணமாக்கும் கனவின் புனித சூசையப்பரே, துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கனவின் புனித சூசையப்பரே, வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, விசுவாசிகளை நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, அறிமுகம் திருத்தலத்தில் அருளாட்சி வழியின் கனவின் புனித சூசையப்பரே, இன்றைய நவநாளில் கலந்து கொண்டு திருத்தந்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிற பரிசுத்த பரிபூர்ண பலன்களை பெற பெயர் பெற்றவர்களான இன்றைய நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார். இரக்கமுள்ள தந்தையை இறைவா, உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பரே, உமது விவரிக்க இயலாத பெயர்பால் தெரிந்து கொண்டீரே. மன்னகத்தில் தன்னை அண்டி வரும் மக்களை ஆதரிக்கிறவர் நீரே என்று மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி புரியும் அறிமுகம் பங்கிற்கு வரும் பக்தர்களை ஆற்றல் மிக்க உன் கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சூசையப்பரின் பரிந்துரை கேட்டு இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழச் செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவான்களாக மாற ஆசீர்வதியும். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் ஆட்சி செய்யும் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு நன்மைகளின் தொடக்கமாக இயேசுவை கனவின் புனித சூசையப்பரின் நம்பிக்கைக்குரிய பாதலில் காவலில் ஒப்படைக்க திருவுளமானே. எம் புனிதரின் பரிந்துரையாளர் திருச்சபை உமது மீட்பு பணியையும் தங்களுடைய குடும்பங்களின் அருள் பணியையும் கனவின் புனித சூசையப்பரோடு பக்தி பக்தர்களோடு தொடர்ந்து ஆற்றருள் பெறுவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றன. திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17-26 முடிய. அந்நாளில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதிசேயர் கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைசாலின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்தும் இஸ்ரேல் மக்களின் ஆட்சியின் பேரவையாகிய தலைமை சங்கத்தின் கூட்டி திருத்தூதரின் சிறையில் இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்து சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைசாலையில் உறுதியாய் பூட்டப்பட்டிருந்ததையும் காவல் வாயிலறையில் நின்று கொண்டிருந்ததையும் கண்டோம். ஆனால் கதவு திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தையை கேட்ட கோவிலில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனக்குழம்பி நின்றனர். அப்போது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றன என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர்கள் ஏவர்களிடம்
தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியம் முழுவதையும் ஒரே ஒரு வசனத்தில் சுருக்கி சொல்லுங்கள் என்று உங்களிடம் யாராவது கேட்டால் நீங்கள் யோவான் நற்செய்தி 3:16 என்று சொல்லலாம். இந்த யோவான் நற்செய்தி 3:16 விவிலியத்தினுடைய மொத்த கருத்தம், கடவுள் மனிதனை மீட்க காரணம் என்ன, மனிதன் மீட்படைவதற்கு வழி என்ன, மனிதனுக்கு கடவுள் கொண்டிருந்த திட்டம் என்ன, இப்படி கிறிஸ்தவ விசுவாசத்தின் சுருக்கமாக யோவான் நற்செய்தி 3:16 இருக்கிறது. அப்படி என்ன அதில் அடங்கி இருக்கிறது என்று நாம் கேட்கலாம். தன் மகனில் விசுவாசம் கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் சித்தம் கொண்டார். கடந்த 2 நாட்களாக நாம் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தை பார்த்துக் கொண்டு வருகிறோம். திங்கட்கிழமை யோவான் நற்செய்தி 1 - 7 வரையும், நேற்று செவ்வாய்க்கிழமை யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 7 - 15 வரையும், இன்றைக்கு யோவான் நற்செய்தி 14 - 21 வரையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உரையாடலை எந்த பின்னணியில் சொல்கிறார் என்றால், பரிசேயர்களில் ஒருவர், சாதாரணமான பரிசேயர் அல்ல, தலைமை சங்கம் என்று அழைக்கப்படுகின்ற செனட்ரின் தலைமை சங்கத்தினுடைய முக்கியமான போதகர் தலைவர்களில் ஒருவராக இருக்கிற நிக்கோதேமு என்பவர் இயேசுவை தேடி வருகிறார். அதிகமாக பரிசேயர்கள் இயேசுவை தேடியதே இல்லை. நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், பரிசேயர்கள் இயேசுவை எப்படி சிக்கலில் மாட்டிவிடலாம், அவரை எப்படி சோதிக்கலாம், அவரிடம் குறுக்கமான கேள்விகளை கேட்டு அவர் தவறு செய்துவிட்டால் அதை கொண்டே அவரை தண்டிக்கலாம் என்று அவர் மீது குறை காணவும், அவரை தண்டிக்கவும், அவரை மீது குற்றம் கண்டுபிடிக்கவும் விரும்பியவர். அதுபோல இயேசுவும் எந்த பரிசேயரையும் விவிலியத்திலே புகழ்ந்ததாக சொல்லப்படவில்லை. ஜெபம் செய்ய வந்த பரிசேயர் அவர் ஜெபம் கேட்கப்படாமல் போனார் என்கிறார்.
ஒரு சில இடங்களிலே பரிசேயர்களை பார்த்து வெளியடிக்கப்பட்ட கல்லறைகளை உங்களுக்கு ஐயோ கேடு என்கிறார். இன்னும் ஒரு சில இடத்திலே பரிசேயர்களை பார்த்து நீங்களும் மோட்சம் போவதில்லை, போகிறவர்களையும் போக விடுவதில்லை, உங்கள் கழுத்திலே எந்திர கல்லை கட்டி உங்களை போன்றவர்கள் துர்மாதிரியாக இருக்கிறவர்கள் நடுக்கடலுக்குள் தூக்கி எறியப்பட வேண்டும் என்கிறார். ஆனால் நிக்கோதேமும் அவர்களில் ஒருவராக இருந்த பரிசேயர். ஏன் நிக்கோதேமும் இயேசுவிடம் வர வேண்டும்? நற்செய்தியாளர் யோவான் சொல்கிறார், அவர் இரவு நேரத்தில் வந்தார். ஒன்று நாம் சொல்லலாம், அவர் பரிசேயர், ஜெபக்கூட தலைவர். இன்னொன்று திருச்சங்கத்தினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர். பரிசேயர் முக்கியமான பரிசேயர் தலைவர்களில் ஒருவர். ஒருவேளை அவர் இயேசுவை பார்க்க வருவது தெரிந்துவிட்டால் மற்ற பரிசேயர்கள் இவர் மீது குற்றம் சுமத்தலாம் என்ற பயம் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நற்செய்தியாளர்கள் இதற்கு சொல்லுகின்ற கருத்து, அவர் ஒரு குழப்பமான நிலையில் இருந்தார். காரணம், பரிசேயர்கள் எல்லோரும் அவர்கள் கூடி கூடி பேசுகிறார்கள். இந்த நாசரேத்து இயேசு தன்னை கடவுளுடைய மகன் என்று சொல்கிறார். இவன் செய்கிற புதுமைகளை பார்த்தால், இவன் செய்கிற போதனைகளை பார்த்தால் நமக்கு எதிராகவே இருக்கிறது, இவனை எப்படி அழிப்பது என்றே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைமை சங்க உறுப்பினர்களில் ஒருவனான நிக்கோதேமு என்ற பரிசேயர் இயேசுவை பின்பற்றி இருக்க வேண்டும். இயேசுவின் போதனைகள், அவருடைய புதுமைகளை பார்த்திருக்க வேண்டும். ஆகவே அந்த பரிசேயர் தலைமை சங்கத்தினுடைய இவர்களெல்லாம் இயேசுவுக்கு எதிராக செய்வதிலே எனக்கு நியாயம் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு பக்கம் இயேசு செய்கின்ற புதுமைகளை எல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதன் செய்ய முடியாது. அவருடைய போதனை எல்லாம் சாதாரண ஒரு யூத போதகரை போல அல்ல, அதிகாரமுள்ள போதனையாக இருக்கிறது. முடவனை பார்த்து எழுந்து நட இருக்கிறான், அவன் நடக்கிறான். ஆகவே இந்த இரண்டுக்கும் இடையே தலைமை சங்கத்தினரோடு நான் சேர்ந்து செயல்படுவதா, அவர்களுடைய அந்த அழுத்தத்திற்கு, பியர் குரூப் பிரஷருக்கு நான் ஆளாவதா, அல்லது இயேசுவிடமே சென்று நீர் யார், நீர் எதற்காக உலகிற்கு வந்தீர், உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வந்தாரா? இந்த இரண்டு குழப்பத்திற்கிடையே அவர் உண்மையை அறிந்து கொள்வதற்காக வருகிறார். ஆக அவர் இருளில் இருக்கிறார் என்பதை யோவான் காட்டுவதற்கு, குழப்பத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு, உண்மை எது என்று தெரியாமல் யூத முறைமையின்படி யூத மத தலைவர்களும் தலைமை சங்கத்தாரும் நீர் ஓய்வு சட்டங்களை மீறுகிறேன், நீர் ஓய்வு நாளை மீறுகிறேன் என்று சொல்கிறார்களே, அந்த சட்டத்தை மீறுகிற இயேசு என்று இவரை குற்றம் சுமத்துவதா, அல்லது இயேசு செய்கிற புதுமைகளை அவரிடமே சென்று கேட்டு நீர் யார் என்று தெரிந்து அவர் மீது நம்பிக்கை கொள்வதா? இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் தான் நிக்கோதேமு இயேசுவிடம் வருகிறார். இந்த பின்னணியிலே நீங்கள் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தை படிக்க வேண்டும். ஆக அவரிடம் இரவிலே வந்து அவர் என்ன கேட்டார் என்பதை யோவான் எழுதவில்லை. ஆனால் அவர் நிக்கோதேமு வந்து அவரிடம் சொல்கிறார், அவர் கேட்டிருக்க வேண்டும், நாங்கள் மீட்படைய வேண்டும் என்றால் என்ன செய்வது, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வது என்றால் என்ன செய்வது, நாங்கள் மோட்சம் போக வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று கேட்டிருக்க வேண்டும். அல்லது நீர் யார், நீர் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தீர், உம்மை நம்ப சொல்லுகிறீரே, எதை வைத்து உம்மை நம்புவது என்றெல்லாம் கேட்டிருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் ஆரம்பத்திலேயே சொல்கிறார், பரிசுத்த ஆவியினால் ஒருவன் மறுபிறப்பு அடையவில்லை என்றால், பரிசுத்த ஆவியினாலும் நீரினாலும் ஒருவன் மறுபிறப்பு அடையவில்லை என்றால் அவன் மோட்சம் போக முடியாது, அவன் இறையாட்சிக்குள் வர முடியாது என்கிறார். இந்த பரிசுத்த ஆவியினாலும் நீரினாலும் ஒருவன் திருமுழுக்கு பெறுவது, மறுபிறப்பு என்பது திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஆக அதுதான் நுழைவாயில், மோட்சத்திற்கான நுழைவாயில், நம் கிறிஸ்தவ வாழ்வுக்கான நுழைவாயில். அங்குதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் இவருக்கு இறையாட்சிக்கு உட்படுவது என்பது இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே இறையாட்சியின் மக்கள், அவர் கடவுளுடைய மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நீர் சொல்கின்ற இறையாட்சி என்பது என்ன? அது புரிந்து கொள்ளாமல் தான் ஒரு கேள்வியை கேட்கிறார் நிக்கோதேமு. மீண்டும் பிறப்பதா? வளர்ந்து விட்ட என்னை போல பெரியவர்கள் மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள் போய் எப்படி நாங்கள் பிறக்க முடியும் என்று கேட்கிறார். இயேசு இன்னும் அவர் குழப்பத்தில் இருப்பதனால் சற்று கோபப்படுகிறார். நிக்கோதேமுவை பார்த்து, நீர் தலைமை சங்க தலைவர், நீர் விவிலியத்தை படித்தவர், உமக்கு இது புரியவில்லை என்றால் சாதாரண மக்களுக்கு எப்படி புரியும்? உலகத்தின் பாணியிலே நான் உனக்கு சொல்லுகிறேன், இதையே புரியவில்லை என்றால் நான் விண்ணகத்தில் இருக்கிறவரை பற்றி, இறையாட்சியை பற்றி சொன்னால் உன்னை போல மரமண்டைகளுக்கு எப்படி புரியும் என்று கடிந்து கொள்கிறார். ஆனால் இயேசு நிக்கோதேமுவை திட்டியது மற்ற பரிசேயர்களை திட்டிய அளவிற்கு ஐயோ கேடு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை ஏமாற்றுகிறவர்களை இப்படியெல்லாம் சொல்லுவார். அவரை மறுபடியும் உண்மையை அறிந்து கொள்ள சற்று அழைக்கிறார்.
நீ உன்னுடைய உலகத்தின் பாணிகளை சிந்திக்காதே, உனக்கு முன்னால் இருக்கிறவர் யாருன்னு தெரிந்து கொள் என்று சொல்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் மறுபடியும் நீங்கள் unless you are born again, இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகள்லாம் சொல்றாங்க born again Christians, மறுபடியும் நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கெல்லாம் மீண்டும் பிறந்தவர்கள், நாங்கெல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த ஒரு வசனத்தை வைத்துதான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் மறுபுறப்படைந்து விட்டோம், நீங்கள் இன்னும் மறுபுறப்படையவில்லை. தண்ணீருக்குள் முழுகினால் தான் மறுபுறப்பு, நீங்கள் எல்லாம் தண்ணீர் ஊற்றி கழுவப்பட்டவர்கள், அது செல்லுபடியாக இதை பற்றி எல்லாம் பேசுவார்கள். நாம் அதற்கு போக வேண்டாம். அவர் மறுபடியும் நிக்கோதேமு இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறார். அந்த நிக்கோதேமுக்கு குழப்பத்தை விளக்குவதற்காகத்தான் இன்றைய இந்த செய்தி பகுதி வருகிறது. ஆக நீங்கள் மறுபிறப்பு அடைந்தால் என்பது இயேசுவினுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் குறிப்பதாக இருக்கிறது. நீங்கள் மறுபிறப்படைய, நீங்கள் மீண்டும் பிறக்க, நீங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற, சாவில் இருந்து விடுதலை பெற, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற உங்களுக்காக மரித்த ஒருத்தர் இருக்கிறார். அந்தவருக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். அந்த கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டதை அவர் மகன் வெளிப்படுத்தினார். அந்த மகன் சிலுவையிலே தன் உயிரை கொடுக்கிற அளவிற்கு உங்கள் மீது அன்பு கொண்டார் என்று கடவுளுடைய பேரன்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த யோவான் 3:16 விளக்குவதை பார்க்கிறோம். கடவுளுடைய அன்பினுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன என்று கேட்டால், தன்னுடைய ஒரே பேரான மகனை கூட அவர் கொடுத்து விடுகிற அளவிற்கு. ஒரு உண்மையான அன்பு என்றால் என்ன சொல்லுவோம்? உண்மையான அன்பு கொண்டவர்கள் தங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுப்பார்கள், தங்கள் உயிரை கூட கொடுப்பார்கள். அதுதான் உண்மையான அன்பு. அன்பு தன்னை மறந்து பிறரை நினைக்கும். அதை ஆண்டவர் இயேசு சொன்னார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்றார். அப்படி சொன்னவர் நம்மை எல்லாம் நண்பர்கள் என்று அழைக்கிறேன் என்றார். நமக்காக உயிரை கொடுத்தார். அவருடைய அன்பு உன்னதமானது என்பதை அவர் விரும்பினார். ஆக கடவுளுடைய அன்பின் ஆழம், அகலம், அதனுடைய மேன்மை என்ன என்பதை இந்த யோவான் 3:16 நமக்கு விளக்குகிறது. இன்னொரு செய்தி, நீங்கள் அழியாமல் வாழ்வு வர வேண்டும் என்றால், அதுவும் நித்திய வாழ்வு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என் மகன் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும். என் மகனுடைய மரணம் உயிர்ப்பிலே விசுவாசம் கொள்ள வேண்டும். என் மகனுடைய மரணம் உயிர்ப்பிலே நீங்கள் விசுவாசம் கொண்டால் அழியாத நிறைவாழ்வை பெறுவீர்கள். அதற்காகவே என் மகனையே அழிக்க நான் சித்தமானேன். கடவுளுடைய அன்பு தன் ஒரே பேரான மகனை கொள்ளுகின்ற அளவிற்கு. எதற்காக? உங்களையும் என்னையும் அவருடைய மகனாக மகளாக மாற்றிக் கொள்வதற்காக. பவுலுடைய சொல்வார், நம் அனைவரையும் செல்வந்தர்களாக அவர் நமக்காக ஏழையானார் என்று சொல்வார். நீங்கள் ரோமர்களில் இருக்கும் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை படித்தீர்கள் என்றால், தன் ஒரே பேரான மகனையே உங்களுக்காக கொடுத்த கடவுள் நீங்கள் கேட்கிற வரங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா என்று கேட்பார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நாம் அழியாமல் என்றால் நரகத்தில் விழுந்து விடாமல் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் மோட்சத்திற்கு போக அவரில் விசுவாசம் கொள்ள வேண்டும். தன் ஒரே பேரான மகனின் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கிறவருக்கு நம்மை மீட்பதிலே கொண்டிருந்த ஆர்வம், தன் ஒருவேளை மகன் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என் சாயலாகவும் என் பாவனையாகவும் படைக்கப்பட்டவர்கள். அகஸ்தியனார் அழகாக சொல்லுவார். அவர் எல்லாரையும் எப்படி அன்பு செய்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு தனிப்பட்ட நபர்கள், நாம் ஒருவர்தான் அவருடைய அன்புக்குரியவர்கள் என்ற விதத்திலே அவர் நினைத்துக் கொண்டு நாம் எல்லாரையும் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறார். He loves us all, considering that you are the only one that he has to love. ஆக பொதுவாக இறைமக்களாக, கடவுளுடைய மக்களாக நம்மை அன்பு செய்கிற கடவுள் நம்மை தனிப்பட்ட விதத்திலே அன்பு செய்கிறார். வேதத்திலே பல இடங்களில் எழுதியிருக்கிறது, நான் உன்னை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறேன், நான் உன்னை என் கரங்களில் குவித்து வைத்திருக்கிறேன், நீ உன் தாயின் கைகளில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், கோழிதன் குஞ்சுகளை காப்பது போல உன்னை காக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னோடு வரும், உலகம் முடியுமா வரை நாளும் உங்களோடு இருப்பேன் என்று தனிப்பட்ட பிரசன்னத்தையும் குழும பிரசன்னத்தையும் இறைவன் உறுதி செய்வதை பார்க்கிறோம். அன்புரிய தேவ பிள்ளைகளை, கடவுளுடைய அன்பின் மேன்மை, அந்த சிலுவையை பார்க்கிற போதெல்லாம், can God love me so much? கடவுளை என்னை இந்த அளவுக்கு அன்பு செய்கிறாரா? அல்லது இதை விட யாராவது என்னை அதிகமாக அன்பு செய்ய முடியுமா?
தன் உயிரை கொடுக்கிறார் அவருக்கு. எங்க அம்மா அப்பா எனக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் அழுவாங்க, மூணாவது நாள் துக்கம் கொண்டாடி போயிடுவாங்க. அவர்களுக்கு அழுவதற்கு அடுத்த காரியம் இருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்காக செலுத்தவர், உயிரை கொடுத்தவர், தியாகம் செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு என்பது இந்த யோவான் 3:16 நமக்கு நன்றாக தெரிவதை பார்க்கிறோம். அந்த உயிர் கொடுத்த கடவுள் இது போதாதா என்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டு நம்மை பார்த்து கேட்கிறவர், இது போதாதா? இஸ் இட் நாட் எனஃப்? என் அன்பை புரிந்து கொள்வதற்கு இது போதாதா? இன்றைக்கு காலவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நிலவை கொண்டு வர வேண்டுமா, விண்ணை கொண்டு வர வேண்டுமா, மண்ணை கொண்டு வர ஒன்றையும் கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் அந்த பொய்யெல்லாம் நாம் நம்புவோம். ஆனால் சொன்னதையெல்லாம் செய்து உயிரையே கொடுத்த அந்த உன்னதமான கடவுள் இயேசு ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய அன்பு உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்மிடம் வைக்கப்படுகிற கேள்வி எல்லாம், உங்கள் வாழ்க்கையில உங்கள் முதல் காதல் யார்? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முதலிடம் இருப்பது எது? உங்களுடைய எண்ணத்திலே, உங்களுடைய செயல்களிலே, உங்களுடைய திட்டங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே இயேசுவை விட ஒரு முக்கியமானது ஒன்று இருக்கிறது என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களே அல்ல, அல்லது இயேசுவின் அன்பை புரிந்தவர்களே அல்ல. இயேசுவை விட ஒன்றை நான் அன்பு செய்ய ஒன்றை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன் என்றால் நான் மனிதனாக இருப்பதற்கே தகுதி இல்லை. கடவுள் மனிதனாகிய என்னை அன்பு செய்வதை காட்டுவதற்காக தன் உயிரை கொடுத்தார். அந்த உயிரை கொடுத்த கடவுளை விட எனக்கு உயர்வானது ஒன்று இருக்கிறது என்றால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கும் பேர்களுக்கும் உரியவர்களாக இல்லாமல் போகிறீர்கள். Can there be anything that you can love more than Jesus? இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்டுவிட்டு விட்டுவிடக்கூடாது. எனக்கு பரிசை இருக்கிறது, படிக்க வேண்டும். பைத்தியக்காரர்களே, ஞானத்தின் தொடக்கமாகிய கடவுளை தேடுவதை விட்டுவிட்டு அந்த 1 மணி நேரம் அல்லது உங்கள் வீட்டில் ஜெபிப்பதற்கு முன்னால், படிப்பதற்கு முன்னால் 5 நிமிடம் ஆண்டவருக்கு முன்னால் மறந்தால் படியிட்டு படிப்பதெல்லாம் எனக்கு ஞானமாக வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு வெற்றியும் தொடக்கமும் எல்லாமாக இருக்கிறவர் நீர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாதவர்கள் தான் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது, அதனால் நவநாள் திருப்பலிக்கு நான் வரமாட்டேன். நீ அப்படி படித்தும் உருப்படவே முடியாது. அந்த நேரத்தில் உனக்கு வாய்ப்பு இருந்து பக்கத்தில் இருந்து ஆண்டவரை, அதாவது போக முடியாத தொலைவு இருந்தா பரவாயில்ல, அல்லது நாளைக்கு பரிசு இருக்குன்னா பரவாயில்ல, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்குகளை தேடி கடவுளை கடைசி இடத்துல வைத்துவிட்டு நாம் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறோமே, அது சாத்தியமில்லை. வெற்றி கடவுளிடமிருந்து வரும், ஞானம் கடவுளிடமிருந்து வரும். உன் வாழ்க்கையில நேற்று உனக்கு தெரியும், இன்று உனக்கு தெரியும், நாளை என்பது எவருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டுமே தெரியும். உனது நாளை, உனது அடுத்த வாரம், அடுத்த மாதம், உன்னுடைய அடுத்த வருடம், உன்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கரங்களில் வைத்திருக்கிற அவரை நீ பற்றி கொண்டால் நீ வாழ்வாய் என்பதை அருமையாக இந்த யோவான் 3:16 நமக்கு சொல்கிறது. எல்லாவற்றையும் தேடுங்கள், முந்தி தேடுங்கள், நீங்கள் அதனுடைய பலனை வாழ்க்கையில் கண்டுபிடித்தீர்கள். அன்பு சொல்கிறார், நீ போவதற்கு முன்பாக என் தூதர்களை அனுப்புவேன். நீ படித்ததெல்லாம் உன்னுடைய பரிசை அறைகளை ஞாபகத்துக்கு கொண்டு வருவேன். நீ எவ்வளவு நான் இரவு பகலாக படித்து பூசைக்கு போகாமல் அல்லது ஜெபம் செய்யாமல், ஜெபமாலை சொல்லாமல், விவிலியம் படிக்காமல், பரிசை என்பதனால் எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு விட்டிருந்தால் நீ படித்ததை எல்லாம் பரிசை அறையிலே மறக்க செய்து விடுவேன். ஆண்டவர் சொல்றார் ஆகாய இறைவாக்கினுடைய புத்தகத்துல, நீ என்னை மறந்து விட்டால், என்னுடைய இதையெல்லாம் நீ திருடிக் கொண்டாய், எனக்குரிய நேரத்தை, எனக்குரிய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை, கடல் திருப்பலியை நீ எனக்குரியதை திருடிக் கொண்டதனால் நீ எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும் ஓட்டை கோணையில் போடுகின்ற தண்ணீரை போல நான் கரைந்து போக செய்வேன். நீ அறுத்து கொண்டு வருவாய், தூத்தும் போது நானே ஊதி அதை பதறாக்கி விடுவேன் என்கிறார். ஆண்டவருக்குள் சேர்க்காதவன் அனைத்தையும் சிதறடிக்கிறான், ஆண்டவருக்குள் சேர்க்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்கிறார் சங்கீதாசிரியர். தேவ பிள்ளைகளை, நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரணம் படிப்படி என்று சொல்லவே சொன்னார்கள். ஆண்டவரிடம் பக்திகள், ஆண்டவரை பற்றிக்கொள், விவிலியத்தை படி, திருப்பலிக்கு காலையில் போய்விட்டு வா. 5:30 மணிக்கு திருப்பலி இருக்கிறது நகரங்களில். போய்விட்டு வந்து திருப்பலிக்கு போய்விட்டு வந்து படி, உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைவாய் என்று சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றியை கடவுள் எவ்வளவு பிரகாசமாக கொண்டு வருகிறார். அதுபோல உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகிற போது சிலுவை போட்டு இயேசு மரி சூசை துணை என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புங்கள். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவார்கள். எல்லாவற்றிலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்யுங்கள். உயிர்த்த ஆண்டவர்
ஆண்டவருக்குள் செய்யுங்கள். சாவை வென்ற அந்த ஆண்டவருக்குள் செய்யுங்கள். நோய்களை வென்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்யுங்கள். பேய்களை ஊட்டி அடித்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்யுங்கள். 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த மனவனை எழுதி என்று சொன்னாரே, படிக்காமல் இருக்கிற குழந்தைகள், வேலை இல்லாமல் இருக்கிற குழந்தைகள், பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிற குழந்தைகளை எல்லாம் எழுப்பி ஆசீர்வதிக்க வல்ல இயேசுவின் நாமத்தில உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள். பிள்ளைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுங்கள். விவிலியம், இறைவார்த்தை, இறை ஞானம் எல்லாவற்றையும் மத்திய 6வது அதிகாரத்தில் முந்த இறையாட்சியை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. அந்த தேவ வார்த்தைகள் மனித வார்த்தைகள் அல்ல, அது கடவுளுடைய வார்த்தைகள். இயேசு ஆண்டவரே சொன்னது. அவர் பொய் சொல்ல தெரியாதவர், வல்லமையுள்ள வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அதை முதலில் பெற்றவர்கள், ஞானம் இல்லாத பெற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். பெற்றோர்களுடைய மரமண்டையில் நுழைந்தால்தான் பிள்ளைகளுக்கு விளங்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் கிளம்பி போக வேண்டும். முழந்தால் படிக்கிட்டு ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் உங்களிடம் கற்றுக்கொள்வார். நீங்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். பெற்றோர்கள் செய்வதை பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளை, கடவுள் புனித சூசியர்கள் உங்களைப் போல ஒரு தகப்பனாக, அன்னை மரியாள் உங்களைப் போல ஒரு தாயாக இயேசுவை 33 ஆண்டுகள் வளர்த்தவர்கள். அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். மரியாதை போல தாய்மார்கள் இருங்கள், சூசியப்பரை போல அப்பாக்கள் இருங்கள். கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் இயேசுவாகவே வளர்வார்கள். இயேசுவாகவே ஞானத்திலும் உடலிலும் வல்லமையிலும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட தேவ குடும்பங்களாக, இறை குடும்பங்களாக, திருக்குடும்பங்களாக இருக்க பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் தேவன் இந்த நாளில நிறைவாக ஆசீர்வதிக்க என் திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, உங்களுடைய என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். இரக்கமிக்க ஆண்டவரே, புது பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் என்றென்றும் உள்ள உமது இரக்கத்தின் பேரினை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து
வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் இன்னும் உறுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் விண்ணரசின் கதவுகள் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாகி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உடம்பு கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஒளியும்படிய தந்துருளங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கோடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உன்னை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிற உன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் இந்த திருப்பணியில் கலந்து கொள்ளும் எம் பங்கு மக்களையும் எம் திருத்தல பயணிகள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரும். தந்தையே, உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கணவன் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்களை உலகில் மக்கோந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போர்தீர்த்து மரமரல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படைப்பனையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடர்களும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி நாங்கள் மீது கொண்டிருக்கிற இரக்கத்தின் பலனாக எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எம் பங்கிற்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தவர்கள் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இரக்கத்தின் ஆண்டவர் தனது இரக்கத்தை முழுமையாக கல்வாரியிலே வெளிப்படுத்தியவர். அந்த உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய காயங்களையும் தன்னுடைய விழாவையும் காயங்களையும் காட்டி இது இரக்கத்தின் அடையாளங்கள் என்று நம்மை அதை தொட அழைக்கிறவர். அந்த காயங்களால் நாம் குணம்பெறுவோம் என்ற மேலான விசுவாசத்தை நமக்கு வழங்குகிற தேவன் இந்த ஆண்டவரிடம் ஓடிவர அவர் காயங்களை தொட அதனால் குணம் பெற வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நீவுக்களும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக.
இறையெல்லாம் கல்வியின் புனித சூசையப்பர் உமது வளர்ப்பு தந்தை வழியாக நீரியம் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வளர்த்த பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் குறையை உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டி அருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்வாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் ஒரு திருமணமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை முதல் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். நன்றி கோரி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பரின் அவனாலில் பேரின்பம் கொள்ளும் குடும்பத்தை இப்பீடத்தின் திருமணவால் நிறைவு செய்தி முடிவில்லாத உமது துணையாளி குடும்பங்களை பாதுகாத்து உமது அருட்கொடைகளில் குடும்பங்களில் என்று நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கனவின் புனித சூசையப்பர் நவநாளில் புனித சூசையப்பரை நோக்கி நோயாளிகளுக்காக நாம் மேற்கொள்ளும் ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, ஒருவரே மனமாகி என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவசிக்கிறாயா என்றும் கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட கொள்ளலையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்து வர செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும் 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடவனையும் நீதிமானும் விசுவாசியுமான கனவின் புனித சூசையப்பர் அருள் பலம் நாடி அபிமானம் வந்துள்ள பக்தர்களையும் கண்ணோக்கம் உமது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கனவின் புனித சூசையப்பர் உங்களிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும் உள்ளம் உறவும் இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, உமது வளர்ப்பு தந்தைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள கனவின் புனித சூசையப்பரின் பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியுள்ளோம். ஆண்டவரே, உமது திருப்பெயரின் மகிமை கனவின் புனித சூசையப்பர் வழியாக இவ்வளத்தில் வழங்கச் செய்யும். பிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே, இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாக. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை விட நாம் அதிகமாக அன்பு செய்ய ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த ஞானமிக்க மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கனவில் புனித சூசேப்பரே, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே